ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பேர் எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய அண்ணனும் அண்ணியை இந்த ராஜேஸ்வரி அசிங்கப்படுத்துறதுனால அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாகி வீட்டை விட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வீட்டுக்குள்ளே அக்கா அக்கான்னு பாசமாக கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி எட்டி கூட பார்க்குறதில்ல. எதுக்காக வந்தது வராதமோ இப்படி சதம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட கையில் பெரிய கட்டு போட்டுருக்காருங்க. அதை பார்த்ததும் ஐயோ என்னாச்சு விஜய், என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை மல்லி, நான் காலையில் உன் முகத்தில் முடிஞ்சிட்டு போனதாலும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லியை அசிங்கப்படுத்துகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி சரிங்க பரவாயில்ல, கைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் ஒழுங்காக போயிடு, நீ ஒன்றும் எனக்கெல்லாம் எந்த ஒரு உதவி பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரை யாராவது அவசர அவசரமாக காலையில் கிளம்பி போக சொன்னாங்களா என்ன? அவங்க அக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு சாப்பிடாத கூட அறக்க பறக்க ஓடுனா அதே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. இதுக்கு தான் பொய்யை நம்பினா கடைசியில் இந்த மாதிரி விபரீதமாக ஏதாவது நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. அதுவும் போக நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மனதளவில் கஷ்டப்படுத்திட்டு இருக்கார் நம்மளுடைய விஜய். நம்ம வெண்பாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலுமே அதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பை கொடுக்க மாட்டுறாரு நம்மளுடைய விஜய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்னுடைய அக்கா எங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க வீட்லேயே இல்லை, அவங்களும் ரஞ்சிதா எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க, என்கிட்டலாம் சொல்லிட்டு போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வீட்டில் தானே இருக்க, எதுக்கு உங்ககிட்ட சொல்லாத போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்கிட்டலாம் என்னை ஒரு ஆளவே மதிக்கிறதால நீங்களே நான் ஒரு ஆளை மதிக்கிறப்ப அவங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வெண்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வெண்பா ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்துட்டு ரூமில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்திங்கன்னா வெண்பா எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நம்ம வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா ஓடி வராங்க. டாடா ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயோட கையில் கட்டு போட்டுக்கிறத பார்த்து டாடா டாடா என்னாச்சு, கைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுட்டு கேட்பேன். ஒன்றும் இல்லைடா சின்ன காய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உன்னுடைய ஹெல்ப்புமானா ஒன்றுமானா உன் மூஞ்சில் முழிக்கிறதே எனக்கு அவசகுணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக விஜய் உன் முகத்தில் முடிச்சதுனால தான் எனக்கு எல்லாம் நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வருவார் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம மல்லி விஜய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.